இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் இன்னைக்கு மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சி இருக்கிறது, பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன? உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம், ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பது தான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அவரோட மாநாட்டுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் பார்த்து காலையில் 4 மணிக்கு கம்பு ஊன்றாங்க, பூமி பூஜை செய்கிறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள், ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க. ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான். அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம், ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்றேன். வெளிப்படையாக நீங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதுதான் முதல்லேருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. மத்திய அரசுக்கு தனிப்பட்ட நிதி வருவாய் கிடையாது, மாநிலங்கள் அரசு பெற்று அதை பகிர்வு செய்யறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனை அடிப்படையில் சார் மாநில அரசு மாத்திரம் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ கலைஞரின் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. கலைஞர் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? அப்படின்னு இல்லை. நாம் ஒரு மாநிலம் கேட்கும் பொழுது அந்த மாநிலத்திலிருந்து ஏன் நாம் இதை திருப்பி சொல்ல வேண்டி வருகிறது என்றால், தமிழக அரசை பொறுத்தமட்டில் பிரதமர் பாராபட்சம் பார்க்கிறார், இங்கே நிதி கொடுக்கல, ₹1 கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் பொழுது இல்லை, பிரதமர் பாராபட்சம் பார்க்கவில்லை என்பதை நாங்கள் வலிமையாக சொல்ல வேண்டி வருகிறது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க பாக்கெட்டில் இருந்தோ அவங்க வீட்டிலேருந்தோ எடுத்து கொடுக்கறது இல்லை, அது பொது நிதி தான். ஆனால் அதை கொடுப்பது ஆட்சியாளர்கள் இல்லவா, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அறிக்கை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்ரோ ரயில் திட்டம் மதிப்பீட்டில் 12% தான் மத்திய அரசு கொடுக்குது, மீதி பெரும் தொகையை தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. அதே காலதாமதமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து டீச்சர்ஸுக்கு அந்த கல்வி திட்டத்தை ஒத்துக்காத காரணத்தினால இன்னும் நிதியை ஒதுக்கல, டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதனால தமிழ்நாடு கடுமையாக. அதாவது இதில் நான் இது 50% தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதை நாங்களும் வெரிஃபை பண்ணிட்டோம் இப்போ. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் 63,000 கோடியில் அதில் கடனுக்கு ஏற்பாடு செய்வாங்க, அது ஒன்று. மிச்சம் இருக்கிற தொகையில் 50% மத்திய அரசு கொடுக்கணும், 50% மாநில அரசு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால் இது மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது, மாநில அரசின் பங்கும் இருக்கிறது. இது மத்திய அரசு கொஞ்சம் கொடுத்துட்டு மாநில அரசு அதிகமாக கொடுக்கறது என்பது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று, அது சரியல்ல. இன்னொன்று, கல்வி திட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இந்த சமக்கிர சிக்ஷா அபியான் இது மாணவர்களின் அறிவாற்றலை, கற்றலை விரிவுபடுத்துவது. அப்படி விரிவுபடுத்தும் பொழுது மாணவர்களின் அறிவாற்றல் மேம்படுகிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது, அவங்க இன்னும் ஒரு மாநிலத்திற்கு போனால் நல்லா பணியாற்ற முடியும்.
எல்லா மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பித்து விட்ட போது நீங்கள் அதை பின்பற்றவில்லை என்றால் அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டம் மாணவர்களுக்கு கிடைக்காது. அந்த விரிவுபடுத்தப்பட்ட கல்வி திட்டத்திற்காக கொடுக்கப்பட்ட நிதி நீங்கள் விரிவுபடுத்தினால்தான் அது கொடுக்கப்படும். எந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறதோ அந்த திட்டத்தை நான் செயலாற்ற மாட்டேன் என்று சொல்வது சரியல்ல. அது மட்டுமல்ல, மாநில அரசு நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது. நான் கேட்குறேன், ஏன் பின்பற்ற மறுக்கிறீங்க? ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள்? இதில் என்ன காரணம்னு சொல்லுங்கள். அது மற்ற மாநிலங்களில் உள்ள இப்போ புதுச்சேரியில் இதனால் மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். இன்னொன்றே நான் சொல்கிறேன், நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். இன்றைக்கி என்ன தகவல் என்னன்னா, நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த 7.5% இல்லாமலேயே, குறித்து கொள்ளுங்கள், 7.5% இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் 78 பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு. இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் 3000 பேர் நீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் 3000 பேருக்கு மேலே பயிற்சி பெறாதவர்கள், நீட்டுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தி. இதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. ஓகேவாப்பா? இல்லை, இதில் வந்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குப்பா. இது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றது. அதில் வந்து முதலில் உள்ள அந்த பகுதி வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கறது. இதுதான் இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் 63,000 கோடியில் முதலீடு வந்து 14,000 கோடி. அதில் இப்போ வந்து 7,000 கோடி மத்திய அரசு கொடுக்கும், 7,000 கோடி மாநில அரசு கொடுக்கும். அதுக்கு அப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும். இந்த கடன் தொகை வாங்குவதில் இதில் எந்த அளவிற்கு இதில் பிரித்து கட்டப்படும் என்பது விவரம் எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து கேட்டு வேணா சொல்கிறேன். போதுமா? முதல் மாநில மாநாட்டுக்கான பூஜை இதே நாளில் வந்து விஜயோட கடைசி படத்துக்கான பூஜை நடந்துச்சு. இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கடைசி படமானு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா நம்பவே முடியலையேன்னு தண்ணியில் தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் தான் சொன்னார். இதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? இல்லை, நான் படம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னார். அப்புறம் ஒரு கடைசி படம். இன்னொன்று என்னம்மா அதில் இல்லை, மாநாடு நடத்துகிறாங்க, அதனால் அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கடைசி படமானு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. இன்னொன்று, இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் விஜய் வரட்டும், பார்க்கட்டும். ஆனால் அவர் வந்து மாநாடு சிறப்பாக நடத்திடுவோன்னா மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க. கட்சி நடத்துகிறது தான் என்னமே எப்படின்னு யாருப்பா அதாவது அப்போ கடைசி படம் ஏன் எடுக்கிறாரு? அப்போ அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் தான் சொல்லியிருந்தேன், இன்டர்நெட்லேயே ஒருத்தர் எழுதியிருந்தார், நீங்கள் வந்து முதல் ஆலோசனையாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது. இப்போ என்னொன்னே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது. ஏனென்றால் திரைத்துறை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் நானும் கேள்விப்பட்டவங்க ஏன்னா ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று. சாமானிய மக்கள், சாதாரண வேலை செய்பவர்கள் போனஸ் இல்லைன்னா வந்துரு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க?
உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடியாக சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தால் பரவாயில்ல. அவன் தெருக்கோடியில் நின்று கொண்டு இருப்பவரை நீ இன்னைக்கு வேலைக்கு போகாதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த அறிவுரையெல்லாம் சரியான அறிவுரை இல்லை. ஆனால் அது இணையதளத்தில் வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல. நன்றி தம்பிங்களா. கடைசி படம்னு அவர் சொல்றாரு, இது அரசியல்வாதிகள் சொல்றத நம்ப முடியல அப்படிங்கிறீங்க. புது அரசியல்வாதி, புது நடிகர் அரசியல்வாதி. ஏன்னா எங்களுக்கெல்லாம் படம் கிடையாதுல்ல, அதனால ஒன்றும் படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்லாம். அதனால எல்லா அரசியல்வாதிகளுமே இப்படித்தாங்க, அதே போலதான் அவரும் மாற்றம் இருக்காதுங்கிறத சொல்றீங்க. இல்லை அவர் இல்லை அப்படின்னு இல்லை, ஏற்கனவே சொன்னது தானே. கடைசி படம் இதுக்கு முன்னால் உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா? இதுக்கு முந்தின இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னார், அப்படிதான் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது? அப்படின்னா நம்ம முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க முடியாத, ஒருவேளை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகராக இருக்க முடியுமோ, அப்படி தான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்கணும்னு அவர் சிந்திக்கலாம். அதனால் எல்லா அரசியல்வாதியும் அப்படி சொல்லலை. இவர் கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே.